வணக்கம். கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் மேஷத்தில் இருந்தவர் இப்போ 11ஆம் இடத்திற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போது? சித்திரை 18 மே 1 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சிரவண நட்சத்திரம் அன்றைய நாளில் மாலை 5 மணி அளவில். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வழிபாடுகள் என்னென்ன, இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த பயிற்சி உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது, விசேஷமாக இருக்குது, நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக நம்பிக்கையாக இந்த குரு பயிற்சி காலத்தை தொடங்கலாம். அதாவது தமிழ் வருஷம் பிறக்கிறது, சோபக்கிருது ஆண்டு முடிந்து குரோதி ஆண்டு பிறந்திருக்கு. இந்த ஆண்டை நீங்கள் உற்சாகமாக தொடங்கலாம். இந்த ஆண்டின் சித்திரை மாதத்தில் தான் குரு பகவான் பெயர்றாரு. அடுத்த சித்திரையில் தான் இவர் அடுத்த பயிற்சி மிதுனத்துக்கு போவார். இடையில் ஒரு வக்கரம் ஆகிறாரு, இருந்தாலும் ராசியிலே தான் இருக்கார். அதனால் இந்த தமிழ் ஆண்டு முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதனால் இவ்வளோ உங்களுக்கு உற்சாகம் நான் கொடுக்குறேன், மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அஷ்டம சனி காலன்றது எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான பீரியட் அப்படின்றது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். பிறகு ஜோதிடர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். அதனால் அஷ்டம சனி இருந்த போதும் கூட குரு ரொம்ப நல்லா இருக்கார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, என்ன பலன் கிடைக்கும்? குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் சொன்னால் என்னென்னா, நம்மளுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாஷைகள், இதெல்லாம் அந்த இடத்த குறிக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும். அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவேளை தசாபக்தியும் சாதகமாக இல்லைன்னு சொன்னால், என்ன வாழ்க்கை இது, ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியல, எதையுமே அனுபவிக்க முடியல, எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்லுது, எந்த ஒரு நல்லதுமே நமக்கு தொடர்பில் வரமாட்டேன்னு சொல்லுதுன்ற விரக்தி வெறுப்பில் நிறைய பேர் இருக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போலேருந்து இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுலேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள், நீங்கள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போகிறது. அதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகளை செய்யலாம். இது உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது தரக்கூடிய பலன். அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய வீடுகள், அவருக்கு சிறப்பு பார்வை 5, 9, எல்லா கிரகங்களுக்கும் 7, 5, 7, 9 இந்த 3 பார்வைகள் இருக்குது. 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் தைரிய ஸ்தானம். அஷ்டம சனி உங்களுடைய தைரியம் தான் குறைஞ்சிருக்கு. அப்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இழந்த தைரியத்தை அடைய முடியும். 3ஆம் இடம் சொல்லக்கூடியதான் முயற்சி. நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ நல்ல முயற்சி செய்வீங்க. அதுதான் உபஜயஸ்தானம், வெற்றியை உங்களுக்கு தரும். அதான் வீரியஸ்தானம், அதான் உங்களுக்கு தகவல் தொடர்பு, சிறு சிறு பிரயாணங்கள், சகோதர ஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல முயற்சி இருக்கும், முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நல்ல தைரியம் இருக்கும், தைரியமாக எதையும் செய்யும்போது நீங்கள் எல்லாத்திலையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சகோதர வழியில் பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகும். அதுபோல் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாகனம் பழுதாயிடுச்சு, வாகனம் வாங்க வேண்டிய நிலை இருக்குது, வாங்க முடியலன்னு சொல்லும்போது வாகனங்களை வாங்கி அப்பப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி அதனால் பலன்களை அடைய முடியும். தகவல் தொடர்பு செய்ய முடியாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அது சரியாகும். அதாவது உங்களுடைய ஃபோன் சரியில்லை, இப்போ ஃபோன் மாற்றுவீங்க. சின்ன பலனா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, குடும்ப நபர்களோடு பேசுகிறதுக்கே நேரம் கிடைக்கல, இப்போ கிடைக்கும் பெரிய பலனா. அதுபோல் அந்த விஷயம் உங்களுக்கு பலன் தரும். ஆக மொத்தம் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை கிடைக்கும், நல்ல பலாபலன்கள் ஏற்படும். இது 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அதன் பிறகு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு சொல்லும்போது அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருப்போம். அதில் இப்போது கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே வந்திருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கக்கூடிய அம்சம் தாராளமாக இருக்கிறது. 5ஆம் இடம் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனை அடையணும், அதைத்தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது பார்வை, அதை தான் திருஷ்டம்னு சொன்னால், அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டம் நமக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். அதனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ எங்கிருந்தோ ஒரு நல்லது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும், அல்லது எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற நல்ல விஷயம் நடக்கும். கல்வியில் நடக்கலாம். அதுபோல் புத்திர பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் கடகராசி இருந்தாலும் கூட சரி, புத்திர பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. குழந்தைகள்
உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போராடிட்டு இருக்கீங்க அஷ்டம சனி காலம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பிரச்சனை சரியாகும். குழந்தைகள் வளர்ந்து கொஞ்சம் பழக்க வழக்கம் சரியில்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் இப்போ சரியாகும். அப்படியாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு நல்ல முறையில் செய்வீங்க. அதுபோல் உங்களுடைய சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை, ஒரு கேஸ் இருக்குது அல்லது அந்த பூர்வீக சொத்து ஒரு வீடு இருக்குது பழுதாயிடுச்சு, அதெல்லாம் இப்போ சரி பண்ணலாம். இப்படியான பலன் கிடைக்கும். அதன் பிறகு குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். திருமண தடை இருந்தால் இப்போ சரியாகும். இப்போ சொல்லும்போதே அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யலாமா சுவாமி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நிறைய பேர் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக செய்து கொள்ளலாம். ஒருவேளை அஷ்டம சனி இல்லை, சனி பகவான் வந்து ஒரு 11ஆம் இடத்துல இருக்கார், 3 6ஆம் இடத்துல இருக்கார் அல்லது 10ல் இருக்காருனாலும் கூட அந்த காலத்தில் திருமணம் செய்யும்போது எல்லாம் ஈஸியாக இருக்கும். தேவையான பணம்லாம் வந்துடும், பொண்ணு பார்க்கும்போதே டக்குன்னு அமைஞ்சிரும், பெண் வீட்டில் பையனை பார்த்தா டக்குன்னு அமைஞ்சிரும், மண்டபம் கிடச்சிரும், எந்த ஒரு சண்டை சச்சரவு குழப்பம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ அஷ்டம சனி காலத்தில் பண்ணுறதால ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி 1க்கு 4 முறை ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பண்ணணும். இந்த வித்தியாசம் தானே தவிர அஷ்டம சனி காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதனால் திருமண தடை இருந்தால் சரியாகும். திருமண சம்பந்தமான கடுமையான தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதெல்லாம் இப்போ என்னன்றதை பார்த்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த விஷயம் நல்லாயிருக்கும். திருமணமாகி கணவன் மனைவி அந்யோன்யம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்யோன்யம் இல்லை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போது சரியாகும். பார்ட்னர்ஸை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க, ஒரு தொழில் பண்ணிங்க, அவர் வந்து உங்களை ஏமாற்றி சுவாகா பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இன்னொருத்தர் பண்ண தப்புக்கு நீங்கள் ஆளாகிட்டு இப்போ வந்து கடன் கட்டிட்டு இருக்கீங்க, வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது கெட்ட பெயர் வாங்கி நீங்கள் வந்து அதை சுமந்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும். இப்படியாக குரு இருக்கக்கூடிய 11ஆம் வீடு உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும். அவர் பார்க்கக்கூடிய 3, 5, 7ஆம் வீடு பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்து கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அந்த இடத்துல இருப்பார். இதனுடைய ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்களாக வரக்கூடியது உத்திரம், அஸ்தம், சித்திரை, அப்புறம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதில் திருவோணம், அந்த திருவோணத்தை அன்னைக்கு தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதான் உங்களுக்கு விமோச்சனமே கொடுக்குது. அஷ்டம சனி இருக்கும்போது 10ல் வேற குரு இருந்தார் இல்லையா, அதனால் அந்த திருவோணத்தை பிடிச்சிக்கங்க. சிரவண விரதத்தை நீங்கள் மாதந்தோறும் உங்களால் முடிந்த அளவிற்கு அனுஷ்டித்து கொண்டு வாருங்கள். இந்த குரு பயிற்சி நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.